வணக்கம் மக்களே. லீக் மேட்ச்ல எல்லாருமே அடிச்சாங்க, உடைச்சாங்க, விக்கெட் எடுத்தாங்க. ஆனா இப்போ மேட்ரு வேற லெவல். இது குரூப் மேட்ச் இல்ல, ஃப்ரெண்ட்லி மேட்ச் இல்ல, செமிஃபைனல் மேட்ச். வெல்கம் டு பாண்டி பிக் பேஷ் செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் பிரசன்டட் பை பாண்டி ஜங்ஷன், ஸ்பான்சர்ட் பை அவெஞ்சர் மல்டி குசின் ரெஸ்டாரண்ட். ஒரு சைடுல மைக் செட் ஃபேன்ஸை வச்சு ஸ்டேடியமே தெறிக்க விடுற டீம், இன்னொரு சைடுல பிளாக் ஷிப் சைலண்டா வந்து ஸ்கோர் கார்டை டேமேஜ் பண்ற டீம். இந்த ரெண்டு டீம்ல யார் ஜெயிக்கிறாங்களோ ஸ்ட்ரெயிட்டா ஃபைனல், தோக்குறவங்க வீட்டுக்கு மூட்டையை கட்ட வேண்டியதுதான். டாஸ்ல பிளாக் ஷிப் ஜெயிச்சு போலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. இது கண்டிப்பா பெரிய பிரஷர் நினைக்கிற மைக் செட்டுக்கு. ஏன்னா அவங்க ஒரு பெரிய டார்கெட் செட் பண்ணணும். அதை விட முக்கியமான விஷயம் பிளாக் ஷிப் அதை சேஸ் பண்ணணும். ஸோ பயங்கர என்டர்டைன்மெண்டா இருக்க போது இந்த செமிஃபைனல் மேட்ச். யார் ஜெயிக்க போறாங்க தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம எல்லாருமே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த செமிஃபைனலோட ஃபர்ஸ்ட் பால் பார்க்க போறோம். நல்ல டாட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ பொறுமையா கொண்டு போகலாம்னு நினைக்கிறாங்க போல. பிரேம் அதாவது ஸ்ட்ரைக்ல நிற்கிறாருல, அவர் பார்த்தீங்கன்னா லீக் மேட்ச்லேயே 13 பால் 50 அடிச்சு சாதனை பண்ணியிருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. எப்படி சூரியவன்ஷி இந்தியாவுக்கோ அந்த மாதிரி மைக் செட்டுக்கு இந்த பிரேம் சொல்லலாம். ஓவரோட செகண்ட் பால் நல்ல டெலிவரி, ஷார்ட்ல சிங்கிள் ரன் மட்டுமே. இப்போ மேக்ஸட் ஸ்ரீராம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்ல நிற்கிறாரு. ஓவரோட தேர்ட் பால், மேக்ஸட் ஸ்ரீராம் ஆன் த ஸ்ட்ரைக். நல்ல ஷாட்டு ஸ்ட்ரைட்ல. பவுண்டரியும் கூட பயங்கரங்க 4. ஃபர்ஸ்ட் ஓவரோட ஃபோர்த் பால். கேட்ச் மிஸ்ஸுங்க. ஃபீல்டர் அந்த கேட்சை விட்டார். அது இல்லாமல் 4 போயிருக்கு. இது அவருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுக்கும். பேக் டு பேக் பவுண்டரி வேற. பிளாக் ஷிப் டீமுக்கு கண்டிப்பாக ப்ரெஷராக இருக்கும். ஏன்னா பேக் டு பேக் பவுண்டரிஸ் வேற. இப்போ பவுலர் சைடில் செம்ம ப்ரெஷராக இருக்கும். நெக்ஸ்ட் பால் மிஸ் பண்ணிட்டாருங்க. டாட் இப்போ பேட் அவர் கீழே போட்டார். ரொம்ப டென்ஷனாக இருக்கார் போல். இப்போ லாஸ்ட் பால் இந்த ஓவருக்கு. நல்ல ஷாட்டு, ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. ஷாட்டில் சிங்கிள் மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா மைக் செட் 10 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ இது நல்ல ஸ்டார்ட்னு சொல்லுவோம் மைக் செட் டீமுக்கு. லீக் மேட்சஸில் 8 ஓவர்ஸ் இருந்தது. பட் டைம் இல்லாதனால இப்போ இந்த மேட்ச் செமிஃபைனலுக்கு வெறும் 6 ஓவர் மட்டும்தான். ஸோ ரன் அதிகமாக அடிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ரெண்டு டீம் சைட்லேருந்துமே. ஸோ நல்ல ஸ்டார்ட் தான் இது நம்ம மைக் செட் சைட்லேருந்து. இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலுங்க. டாட்லேருந்து ஆரம்பிச்சிருக்காரு முனிஷு. போன மேட்ச்சில் எங்கே விட்டாரோ அங்கேருந்தே ஆரம்பிச்சிருக்காரு. நல்ல ஷாட்டுங்க லெக் சைடில். பவுண்டரியும் கூட. ஃபீல்டரால் தடுக்க முடியல. ஆனால் நல்ல அட்டெம்ப்டாங்க. பட் பவுண்டரி வந்திருக்கு. எப்படி போனாலும் ரன் எடுத்துப்பாங்க நம்ம மைக் செட் டீம்லேருந்து. ஏன்னா செமிஃபைனல் இது. ஃபீல்டிங் இன்னுமே டைட் பண்ணுறாங்க. தேர்ட் பால் வைடுங்க விட்டுருந்தா. ஆனால் நல்ல ஷாட்டு தான் ஆஃப் சைடில். பவுண்ட்ரி. என்னங்க ஃபீல்டர் இருக்காங்களா இல்லைங்களாங்க? பவுண்ட்ரிங்க இதுவுமே. நெக்ஸ்ட் பால் போட வராரு. நல்ல ஷாட்டுங்க. அதாவது ஆஃப் சைடு போய் லெஃப்ட் சைடில் சரியான ஷாட்டு. பவுண்ட்ரி போயிருக்கீங்க. 3 4ங்க தொடர்ந்து 12 ரன்னு 4 பாலில். இப்போ நெக்ஸ்ட் பால் போட வந்துட்டு இருக்காரு. ரன் அவுட் நினைக்கிறேன். இங்கே அப்பீல் கேட்டிருக்காங்க எல்லாருமே. அவங்க சேர்ந்து அப்பீல் கேட்டிருக்காங்க.
விக்கெட்டான்னு தெரியல, அம்பையர் வெயிட் பண்ணுறாரு. பட் சிங்கிள் மட்டுமே போயிருக்கு இந்த சைடில். ஸோ லாஸ்ட் பால். வைடு இல்லைங்க, வைடு தான். ஓகே, வைடு. ஏன்னா நல்ல பேட்ஸ்மேன் நவுந்தார், ஸோ அதனால் வைடு கொடுக்க மாட்டான்னு நினச்சேன். பட் இது வைடு தான். கேட்ச் விட்டுருக்காங்க. ஈஸி கேட்சுங்க அது. ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு, அதுவுமே விட்டுருக்காங்க. 2 மிஸ்ஃபீல்டு இந்த இடத்துல. செமிஃபைனல்ஸில் விக்கெட் எடுக்கணும் தான் பார்ப்பாங்க, ஆனால் 2 வாய்ப்பு மிஸ் பண்ணியிருக்காங்க பிளாக் ஷீப்பு. ஸோ செகண்ட் ஓவர் முடிவில் 25 ரன்னுங்க மைக் செட் டீம். ஸோ நல்ல ஸ்டார்ட்னே சொல்லுவோம் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் ஓவர் பந்து வீசுறதுக்காக நம்ம திலீப் வந்திருக்காரு பிளாக் ஷீப் டீம்லேருந்து. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. ஐயோ, கேட்ச் மிஸ் பண்ண ஃபீல் எனக்கு. கொஞ்சம் முன்னாடி இப்போ இந்த கேட்சை ட்ரை பண்ணியிருக்கலாம், ஆனால் சிங்கிள் மட்டுமே. ஸோ திலீப்போட செகண்ட் பால் இந்த ஓவரில். நல்ல ஷாட்டுங்க. அட்டா 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 அட்டா. லாங் ஆனில் செம்ம பெரிய 6 இது. செமிஃபைனலாக ப்ரெஷரா இல்லை நமக்கு தெரியாதுன்ற மாதிரி ஆடிட்டு இருக்காரு ஸ்ரீராமன். நல்ல ஷாட்டுங்க, நல்ல லாங் ஆனில் பெரிய 6. ஒரு ஓவருக்கு பவுண்டரியில் மட்டும் 20 ரன் மேலே அடிக்கிறாங்க. நல்ல ஷாட்டு தான், ஆனால் சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பிரேம் இருக்காரு. நல்ல ஷாட்டுங்க, ஷார்ட் பீச் டெலிவரி தான், ஆனால் பயங்கரமா 6ங்க. ஆஹா ஆஹா ஆஹா, பேக் டு பேக் 6. மாற்றி மாற்றி அடிச்சு நவுத்துறாங்க அவங்க 2 பேரும். இந்த ஓவரில் 2 6 போயிருக்கு. நெக்ஸ்ட் பால் அதே ஷாட்டு தான். பவுண்டரியாக பார்க்கணும், இல்லைங்க சிங்கிள் தான். நல்ல பார்ட்னர்ஷிப்புங்க, கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறாங்க. இவர் ஒரு சைடில் 6 ஒரு ரன்னு, இவர் சைடில் ஒரு 6 ஒரு ரன்னு. ஸோ நெக்ஸ்ட் பால் 6 போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்படி தான் போயிட்டுருக்கு. ஷாட்டுங்க, கேட்சான்னு பார்க்கணும், அட இல்லைங்க, பவுண்டரிக்கு வெளியே நம்ம பசங்க பிடிக்கிற கேட்ச் போல இது. சரியான ஷாட்டு, 6ங்க. இந்த ஓவரோட 3rd 6 இது. ஸோ ஓவர் முடியுது. 46 ரன் அடிச்சிருக்காங்க 3 ஓவர் முடிவில். அதுவும் விக்கெட்டே இல்லாமல் மைக் செட் டீம் செம்மையாக பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் 2 பேருமே சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பு. ரன்ஸ் மட்டும் போயிட்டே இருக்குது, விக்கெட் இல்லை. விக்கெட் வேணால் ஒரு வழியே இல்லை, கோவர்தன் வந்தாகணும். ஏன்னா போன மேட்ச்சில் 5 விக்கெட்டுங்க ஒரே ஓவரில். ஒரே மேட்ச்சில் மேட்சே முஸ்டாப்பில் ஜெயிச்சதுக்கான முக்கிய காரணமே இவருன்னே சொல்லலாம். ஸோ 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் போகிறதுக்காக வந்திருக்காரு. இதே மேட்சுக்கு எங்கே பண்ணுவாரான்னு தெரில. அப்படி பண்ணாங்கன்னா இவங்களுக்கு தான் பெஸ்ட்டு சைன் இது. ஃபர்ஸ்ட் பால் தூக்கி அடித்தார். ஏங்க 6ங்க. எப்பா மைக் செட் என்ன தான் குடிச்சிட்டு வந்தாங்க தெரியலையே, மாற்றி மாற்றி அடிக்கிறாங்களே. சரியான ஷாட் இது, 360 போல் அவர். செகண்ட் பால் கேட்சுங்க தானே பார்த்தேன். கோவர்தன் விக்கெட்டு தானே எடுத்து கொடுத்துருக்காருங்க, சரியான விக்கெட்டு. பேட்ஸ்மேன் பிரேம் அவுட் ஆயிருக்காரு இங்க. ₹52 ரன்னுக்கு 1 விக்கெட்டு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேனி பாய். இவருமே ஒரு முக்கியமான பிளேயர் தான் மைக் செட் டீமுக்கு. நல்ல பவர் ஹிட்டர், நல்லா சிஎஸ்கேல வர ஜிம்மி ஓட்டன் மாதிரி இருக்காரு. பாப்பா இவர் என்ன பண்ணுறாருன்னு. நல்ல ஷாட்டு தான், ஃபீல்டர் கிட்ட பாலு, ரன் அவுட்டுங்க. பேக் டு பேக் விக்கெட்டுங்க. அம்பையருமே கை தூக்கிட்டாரு. 3rd அம்பையருக்குலாம் போவே இல்லை, டேனியே உள்ளே போயிட்டாரு. ஸோ அவருக்கே தெரிஞ்சிச்சு இது விக்கெட்டுன்ட்டு. தேவையில்லாத ரன்னு நினைக்கிறேன், ஏன்னா நல்ல ஸ்கோர் இருந்தது மைக் செட்டுக்கு. 4th பால் டாட்டுங்க. நல்ல ஓவருங்க இது. பிளாக் ஷிப் இதை தான் எதிர்பார்த்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 50 ரன் வந்துருச்சு 4 ஓவருக்கு. ஸோ எவ்வளோ கம்மி பண்ணுன்றது அவங்க மைண்டில் இருக்கும்.
ஸோ கோவர்தன் அதுக்கு ஏற்ற மாதிரி பால் போட்டுட்ருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பால் வைடாக இருந்தது, பட் அதை அட்டம் பண்ணிட்டாங்க. ஸோ சிங்கிள் மட்டுமே. பிளாக் ஷிப் எதிர்பார்த்த மாதிரியே போயிட்டுருக்கு இந்த ஓவரு. ரன்னு வரல, ஒரே ஒரு 6 மட்டும் தான் இந்த ஓவரில், பட் 2 விக்கெட்டு. ஸோ தியாகு ஸ்ட்ரைக்கில் இப்போது நியூ பேட்ஸ்மேன், ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். லாஸ்ட் பால் ஏறி வந்து தூக்கி அடிச்ச ஒரு முயற்சி, கேட்சுங்க. கேப்டன் கையிலே கொடுத்துருக்காருங்க விக்கெட்டுங்க. கோவர்தன் யோ மாசியா நீ யோ, ஒரே ஓவரில் 3 விக்கெட்டு. இதை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. 4வது ஓவரில் குத்திரி போயிருக்கா யோ. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. மைக் செட் டீம் பார்த்தீங்கன்னா 53க்கு 3 விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா டேனி வந்திருக்காரு. இந்த டீமோட 2வது டேனி போல். எத்தனை டேனி தான் வச்சுருக்கீங்க உங்கள் டீமில்? 2வது டேனி. ஸோ இவருமே நல்ல ரன் அடிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஸ்ரீராம் தான் ஸ்ட்ரைக்கில். டிகே ஃபர்ஸ்ட் ஓவர் ரன்னு கொடுத்தாங்க, செகண்ட் ஓவர் பார்ப்போம். திருப்பி அடிச்சிருக்க ஒரு அடி, 6 இல்லைங்க, கேட்சுங்க. ஏங்க நல்லா போயிட்டு இருக்கப்போ எதுக்குங்க இந்த மாதிரி ஷாட்லாம்? தேவையில்லாத ஷாட்டுங்க. 6 போயிருந்தா பரவாயில்ல, கேட்சுங்க. கேப்டன் போயிருக்காரு இந்த இடத்துல. பேக் டு பேக் 3 விக்கெட்ஸ் இல்லாமல் இது 4th விக்கெட் வரங்க. இந்த டைமில் இது தேவையே இல்லைங்க. நெக்ஸ்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு. செமிஃபைனல் ப்ரெஷர் இருக்கும் அவர்கிட்ட இருந்துமே. நெக்ஸ்ட் பால் டாட் தான், ரன் அவுட்டுங்க. கண்டிப்பாக ரன் அவுட் நினைக்கிறேன். ரீச் ஆகிட்டாருங்க பேட்ஸ்மேன். போயிருந்தா காலி. இப்போ பேக் டு பேக் எல்லோரும் லைனாக உள்ளே போய் உட்கார வேண்டியது தான். எத்தனை விக்கெட்டு போயிருக்கோம்? இதுவும் போயிருந்துச்சுன்னா பேட்ஸ்மேன் இல்லாமல் ஆயிருக்கும். பரவாயில்ல, ரன் அவுட் இல்லை. அம்பையர் சைட்லேருந்துமே அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டு தான் லாங் லெக்கில், பட் சிங்கிள் மட்டுமே. நல்ல ஷாட்டுங்க பேட்ஸ்மேன், பட் கேட்சுங்க. ஏங்க என்னங்க விக்கெட் போயிட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன். அதாவது இந்தியன் டீமுக்கு பாண்டியா மாதிரி போல இந்த டீமுக்கு இவர் எப்படி அடிப்பாருன்றது தெரில. நல்லா ஆள் வாட்ட சாட்டமாக இருக்கா போல். இவர் சைட்லேருந்து 2 6 எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் பேட்டிங் பேரும் கூட நினைக்கிறேன், ஏன்னா ஏகப்பட்ட விக்கெட்ஸ் போயிடுச்சு மைக் செட் டீமுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பால் டிகே கிட்ட இருந்து வைடுங்க. நல்லா போயிட்டு இருந்த ஓவர் ஒரு வைடு. அவரே அதான் சொல்கிறாரு, வைடு போட்டோமேன்ட்டு. வைடு போடாமல் இருந்திருக்கலாம். பரவாயில்ல, நல்ல ஒரு கம்பேக்கு பிளாக் ஷிப் டீம் கிட்ட இருந்து 2 ஓவரில். லாஸ்ட் பால் 3 ஓவர் போன மேட்ச்சை பார்த்தீங்கன்னா 100 ரன் வந்திருக்கும், அந்த மாதிரி இருந்தது. பட் கடைசி 2 ஓவரில் சரியான விக்கெட்டு. ஸோ அடுத்த பால் பார்க்கலாம். டாட்டுங்க, நோ ரன்ஸ் தான் இதுவுமே. ஸோ செம்ம ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறாங்க மைக் செட் டீமுக்கு. நெக்ஸ்ட் பால் ஃபைனல் பால் இந்த ஓவருக்கு. ஷார்ட் பட் சிங்கிள் மட்டுமே. தேர்ட் மேன் கிட்ட இருந்து நல்ல ஓவருங்க டிகே கிட்ட இருந்து. கண்டிப்பாக அவர் இதை தான் எதிர்பார்த்துருப்பாரு. மொதல் ஓவர் நல்லா பண்ணல, பட் செகண்ட் ஓவர் செம்ம சிறப்பாக பண்ணியிருக்காரு பிளாக் ஷிப் டீமுக்கு. ஃபர்ஸ்ட் பால் லாங் ஆஃபில் சிங்கிள் மட்டுமே. 2 ரன் ஓடி இருக்கலாம்னு நினச்சிருப்பாங்க, பட் சிங்கிள் மட்டுமே. நல்ல ஓவருங்க இந்த ஓவரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டே பார்த்தீங்கன்னா 1 ரன் மட்டும்தான். நல்ல ஷாட்டுங்க, ஃபுல் டாஸ் வேறு. டீப் எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு 4 போயிருக்கு. விக்கெட்டுங்க, கேட்சுங்க. அவரே போட்டு அவரே பிடிச்சிருக்காரு. சரியான கேட்ச் இது, எதிர்பார்க்கல நான். ஸோ அபிகுட்டி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பால் திருப்பி அடிக்க முயற்சி. தேவையில்லாத ஷாட்டுங்க அந்த இடத்துல. ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரெயிட்டில் தூக்கி அடிச்சிருக்கலாம், பட் இது ஒரு மிஸ்ஸு. டாட் மட்டுமே. கோவர்தனுக்கு இது ஒரு நல்ல சைனு. நெக்ஸ்ட் பால் இதுவுமே மிஸ் பண்ணிட்டாருங்க. அப்பீல் கேட்டிருக்காங்க அவங்க சைட்லேருந்து, எட்ஜுன்னு நினைக்கிறேன், ஆனால் அம்பையர் இல்லைன்னு சொல்லிட்டாரு.
லாஸ்ட் பால் ஆஃப் செமிஃபைனல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். கோவர்தன் எப்படி முடிப்பாருன்னு தெரியல. விக்கெட்டு நினைக்கிறேன், தூக்கி அடிச்சிருக்காரு, கேட்சுங்க. கவரில் தூக்கி கொடுத்துட்டு போயிடுறாரு உள்ள. மைக் செட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்க 62 ரன் அடிச்சிருக்காங்க 7 விக்கெட் இழப்பில். ஸோ ஒரு நல்ல ஸ்கோர்னே என் சைட்லேருந்து நான் சொல்லுவேன். செமிஃபைனல் ப்ரெஷராக இருந்தாலும் பேட்டர்ஸ் நல்லா பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி நல்ல ஸ்கோர் போர்டில் போட்டிருக்காங்க. ஏன்னா ஏகப்பட்ட பவர் ஹிட்டிங் இருந்துச்சு அவங்க சைட்லேருந்து. அங்கங்கே க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப்புமே அவங்க பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் கரெக்ட் டைமில் விக்கெட் விழுந்தாலுமே ஒரு நல்ல ஸ்கோர் தான். 62க்கு 7னாலுமே 6 ஓவருக்கு 62ன்றது ஒரு நல்ல ஸ்கோர் தான். பிளாக் ஷிப் தான் டாஸ் ஜெயித்தாங்க. ஒரு நல்ல ஒரு டார்கெட்டுமே அவங்க செட் பண்ணியிருக்காங்க சொல்லுவேன். 62 6 ஓவருக்கு அடிக்கலாம். ஒரு நல்ல சேலஞ்ச் அவங்க கண் எதிர்க்க இருக்குது. ஜெயிச்சா ஃபைனலு. ஸோ ஃபைனல்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் 2 டீமுக்குமே. ஸோ 2 டீமில் எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ ஃபைனலுக்கு போவாங்க. தோற்றவங்க வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஸோ எந்த 2 டீம் ஃபைனல் போக போகுதுன்றதை செகண்ட் இன்னிங்ஸில் நம்ம பார்ப்போம். பிளாக் ஷிப் 63 ரன் அடிக்கணும் 6 ஓவருக்கு. ஸோ ஃபீல்டர்ஸ் எல்லாமே உள்ளே வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பயங்கரமான மேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது செகண்ட் இன்னிங்ஸு. ஸோ பிளாக் ஷிப்புக்கு 63 ரன் அடிக்கணும் 6 ஓவரில். ஸோ செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் போட தியாகு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டு, பட் கையிலங்க ஸ்ட்ரெயிட்டாக கையில் கொடுத்துருக்காரு. அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட்டுங்க. இது கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க பிளாக் ஷிப் டீம்லேருந்து. ஆனால் ஒரு சரியான பாலு, நல்ல முயற்சி தான் அது பேட்ஸ்மேன் கிட்டேருந்து. பட் ஸ்ட்ரெயிட்டாக கையில். செம்ம ஹாப்பியாக இருக்காங்க மைக்செட் டீம்லேருந்து. ஏன்னா பாலு விக்கெட்டு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிளாக் ஷிப் டீம்லேருந்து விகே வந்திருக்காரு. ஒரு கேப்டனோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க அந்த டீமுக்கு. ஸோ சிறப்பான ஒரு பிளேயிங் இருக்கும்னு நினைக்கிறேன் இவர்கிட்ட இருந்து. ஷாட்டுங்க, நல்ல ஷாட்டு தான். இதுவும் கை மேலே விட்டாருங்க, மிஸ்ஃபீல்டுங்க இங்கே. ஆனால் பட் நல்ல அட்டம்ப்டிங்க. 1 ரன் மட்டுமே. கேட்ச் பிடிச்சிருந்தா அவ்வளோதாங்க, கேப்டனே வெளில போயிருக்கணும். ஸோ தியாகோட தேர்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. பட் ஸ்ட்ரெயிட்டாக கவர்ஸ் ஃபீல்டர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க உள்ள. பேக் டு பேக் விக்கெட்ஸ் இந்த ஓவரில். 2 விக்கெட்டு ஒரே ரன்னில். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பவுலிங்கில் கலக்கல, கோவர்தன் உள்ளே வராரு. பவுலிங்கில் சொல்லவே வேணாம், இந்த மேட்ச்சில் மட்டுமே 4 விக்கெட்டு, போன மேட்ச்சில் 5 விக்கெட்டு. அந்த 4-5 இங்கே 6ஆக மாறினா நல்லாயிருக்கும், ஸ்கோரே முடிஞ்சிடும். 5-6 30 ரன்னு, பாதி ரன்னு போயிடும். ஸோ அவர் தான் இப்போ இங்கே ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால் சூப்பர் டெலிவரிங்க, கரெக்டாக இறக்குறானுங்க ஸ்டெம்பு லைனில். குட் யாக்கர், ஒரு டாட்டிங்க. ஸோ நல்ல ஓவர் இது. நெக்ஸ்ட் பால் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, ஸ்டெம்பு நுனியில் மிஸ் ஆச்சுன்னே சொல்லலாம். ஆக்சுவலாக நான் அவுட்டுன்னு நினச்சேன், ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. விக்கெட்டு மட்டும் போயிருந்தால் இது ஒரு சரியான ஓவர் சொல்லலாம் தேவகிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால் ஷாட்டுங்க, டீப் ஃபார்வர்ட், நல்ல ஷாட், கேட்ச் இல்லை, 6ங்க. இங்க ஒரு நல்ல ஷாட்டிங்க. ஆக்சுவலாக விக்கெட் விழுந்தாலுமே கடைசி பால ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இங்கே கோவர்தன். ஸோ 7 ரன்ஸுக்கு 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க பிளாக் ஷிப். பட் இது நல்ல ஓவர் தான். ஸோ மைக்செட் டீம்லேருந்து நெக்ஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா பிரேம்ராஜ். விகே ஸ்ட்ரைக்கில். ஸோ செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் மட்டுமே. ப்ரீவியஸ் பாலில் 6 அடிச்ச கோவர்தன் ஆன் த ஸ்ட்ரைக். ஷாட்டுங்க, நல்ல ஷாட்டு, கேட்சுங்க, சரியான கேட்சுங்க. டேனி கிட்ட இருந்து 2 டேனி ஓடி வராங்க. நல்ல கேட்ச் இது.
பிளாக் ஷீப் டீம்ஸ் பயங்கர ப்ரெஷரில் இருக்காங்க இங்கே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் லாஸ் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆன் த ஸ்ட்ரைக் யாருன்னு பார்த்தீங்கன்னா திலீப், பிளாக் ஷீப் டீம்லேருந்து. ஸோ ப்ரெஷர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் தான் நினைப்பாங்க. கிட்டத்தட்ட 3 விக்கெட் போயிருக்கு அவங்க சைடில் மட்டுமே. ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க, நல்ல ஷாட்டு டீப் பேக்வேர்டில், 6ங்க. 4 நினச்சி நான் ஒரு செகண்ட் பார்த்தேன், பட் 6ங்க. நல்ல ஷாட்டு, நல்ல அட்டம்ப்ட்டு கூட. டேனியால் ஒன்றுமே பண்ண முடியல ஃபீல்டிங்கில். அங்கே பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் பண்ணோம் இங்கே லாஸ்ட் ஓவர் பவர் பிளேயில். ஸோ நெக்ஸ்ட் பால் திரும்பி அடிக்க ஒரு முயற்சி, பட் விக்கெட் விடாமல் சிங்கிள் மட்டுமே. ஓவர் த்ரூங்க இங்கே, பட் ஃபீல்டர் கவர் பண்ணிட்டாங்க. சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, சரியான ஷாட்டு, ஸ்ட்ரெயிட்டில் 6. கேப்டன் கிட்ட இருந்து ஒரு 6 வந்திருக்கீங்க, அதுவும் ஸ்ட்ரெயிட்டில். நல்ல ஷாட்டு, ஒரு நல்ல பாசிட்டிவ் இன்டென்ட் கொடுக்கும் அவங்களுக்குமே. ஸோ இந்த ஓவரோட லாஸ்ட் பால் மிஸ் ஃபீல்டிங்க, பட் ஃபீல்டர்ஸ் இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை, சிங்கிள் மட்டுமே. ஸோ கேப்டனே ஸ்ட்ரைக், திரும்ப நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார் போல் இந்த டீமை. உங்களை நம்பினா விக்கெட் தாண்டா விட்றீங்கன்ட்டு. ஸோ 2 ஓவருக்கு 22, 3 விக்கெட் இழப்புக்கு பிளாக் ஷீப். இந்த மேட்ச்சில் பாலை விட ப்ரெஷர் தான் அதிகமாக ட்ராவல் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட தியாகு இப்போ தேர்ட் ஓவர் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட், பட் நீங்கள் நல்ல ஃபீல்டிங். அங்கே ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்லாம் பயங்கரமாக இருக்குது டீம் கிட்ட இருந்து. நோ பாலுங்க, ஃப்ரீ ஹிட்டு. இது எதிர்பார்த்துருக்கே மாட்டாங்க கேப்டன் கிட்ட இருந்து. நோ பாலிங்க, ஃப்ரீ ஹிட்டு. ஸோ இது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் பிளாக் ஷிப் தான் நினைப்பாங்க. ஃப்ரீ ஹிட், பட் டாட்டுங்க, நல்ல சான்ஸை மிஸ் பண்ணியிருக்காங்க. டாட் மட்டுமே, ஃப்ரீ டெலிவரி. ஸோ ஒரு லைஃப் கூட மடிக்க விளையாடி இருக்கலாம், பட் டாட். ஸோ செகண்ட் பால் நல்ல ஷாட்டு, ஆக்சுவலாக 6ங்க. டீப் ஃபார்வர்டில் சரியான ஷாட்டிங்க பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. ஒரு ஓவருக்கு அதிகபட்சம் 2 6 எதிர்பார்க்கலாம், அப்போ தான் இந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியும் இப்போ இருக்க அவங்க நிலைமைக்கு. ஏன்னா 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க பிளாக் ஷீப். சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காரு, 6க்கு அப்புறம் ஒரு சிங்கிள். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல பிளான் தான், ஏன்னா விக்கெட் அதிகமாக போயிட்டுருக்கு அவங்க சைடில். நெக்ஸ்ட் பால் தியாகு கிட்ட இருந்து லாங் ஆனில் சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் திரும்ப அடிக்க முயற்சிங்க, ஆனால் டாட். நிறைய டீம்ஸ் இதை எதிர்பார்க்குறாங்க திரும்பி அடிக்கணும்னு, பவுண்டரி லைன் அந்த சைடு சின்னதாக இருக்கிறதுனால. பட் நிறைய டீம் மிஸ் பண்ணுறாங்க, விக்கெட்டுமே விடுறாங்க. ஸோ அதை யோசிச்சு ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த ஓவரோட லாஸ்ட் பால் ஒரு அழகான ஸ்வீப் ஷாட்டு, லெக், ஸ்கொயர் லெக்கில் சிங்கிள் மட்டுமே. ஸோ தேர்ட் ஓவர் முடிவில் பிளாக் ஷீப் 33க்கு 3 விக்கெட்டு. சூப்பரான நம்பரு 333. ஸோ அவங்க ஜெயிக்கிறதுக்கு இன்னும் 30 ரன் கிட்ட தான் அடிக்கணும். ஸோ 3 ஓவருக்கு 30 ரன்றது கண்டிப்பாக அடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக சூர்யா வந்திருக்காரு. பார்ப்போம் கருப்பு சூர்யா மாதிரி ஒரு நல்ல ஓவர் போட்டு கொடுப்பாரான்ட்டு.
ஃபர்ஸ்ட் பால் மடக்கி அடிச்சாருங்க. டீப்பில் 4 தேர்ட் மேன் கிட்ட ஒரு நல்ல ஷாட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஹிட் இது கிட்டத்தட்ட ஏக்கர் பால் தாங்க அது. பட் நல்ல டைம் பண்ணியிருக்காரு. ஒரு சூப்பரான பவுண்ட்ரி பிளாக் ஷிப் டீம் கிட்ட இருந்து. செகண்ட் பால் வைடுங்க. அகலப்பந்து, ஒரு பெரிய அகலப்பந்துனே சொல்லலாம். பட் பரவாயில்ல, சிங்கிள் மட்டும்தான். நெக்ஸ்ட் பால் வைடுங்க. அகெயின் வைடு. போன பால் லெக் சைடில் போட்டால், அந்த சைடு ஆஃப் சைடில் போட்டார். ரெண்டுமே அகலப்பந்து ஆக்சுவலாக. ஸோ அவரோட செகண்ட் பாலே இன்னும் அவர் போடலை. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் தான். பட் பேட்ஸ்மேன் ஸ்கொயர் லெக்கில் சிங்கிள் மட்டுமே. சூர்யா கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கார். மேபி விக்கெட் எடுத்தால் அவருக்கு ஒரு பெரிய ரிலீவ் கிடைக்கும் இதிலேருந்து. 2 வைடு போட்டு 4 வர கொடுத்துருக்காரு. ஷாட்டுங்க ஸ்ட்ரெயிட்டில் ஒரு நல்ல ஷாட். பட் கேட்சிங்க. இங்கே பிளாக் ஷிப்போட கேப்டன் இங்கே போயிருக்காரு. ஒரு நல்ல ஷாட்டு தான், பட் ஸ்ட்ரெயிட்டாக கையில் கொடுத்துருக்காருங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா டிகே, பிளாக் ஷிப் டீமில் இருந்து. அவர் தான் ஸ்ட்ரைக்கில். விகே போனோடனே டிகே வந்திருக்காரு. இவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பால் வைடுங்க. இப்போ தான் விக்கெட் எடுத்தார். பட் திரும்பியும் அதே ப்ரெஷரோட பால் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பால் சரியான பாலுங்க. பேட்ஸ்மேன் டோட்டலாக மிஸ் பண்ணியிருக்காரு. அதில் இன்ஸ்விங் டெலிவரி. நல்ல பாலுங்க. பட் வைட் ஆன் த லைன்றனால அம்பையர் வைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓவரோட 4th வைடுன்னே இதை சொல்லலாம். கிட்டத்தட்ட 10 பாலுக்கு மேலே ஒரு பவுல் பண்ணிட்டாரு இந்த ஓவரில். நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல பால். பட் இங்கே டாட் வந்திருக்கு. நல்ல கம்பேக்னே சொல்லலாம். விக்கெட் ஒரு நல்ல கம்பேக்னே சொல்லலாம். வைடுக்கு அப்புறம் நல்லா பால் பண்ணுறார். பட் வைட் நிறையா போகிறதுனால இந்த ஓவரில் ரன்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பால் இதுவுமே வைடு தாங்க. ஒரு பால் டாட்டு போட்டால் ஒரு பால் வைடு போடுறாரு. வைடு போடாமல் இருக்க முடியாது போல் அவரால். இந்த ஓவரோட 5வது வைடு சொல்லலாம் இது. நெக்ஸ்ட் பால் சூப்பர் டெலிவரிங்க. பேட்ஸ்மேனால் ஜட்ஜே பண்ண முடியல. ஸோ 4 ஓவர் முடிவில் 43க்கு 4 பிளாக் ஷிப். 12 பாலுக்கு 20 ரன் அடித்தா போதும் பிளாக் ஷிப். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 டீமே ப்ரெஷரில் இருக்காங்க. 12 பாலுக்கு 20 ரன் கண்டெயின் பண்ணணுன்ட்டு மைக் செட் நினைப்பாங்க. 12 பாலுக்கு 20 ரன் அடிச்சிடலான்னு பிளாக் ஷிப் இருப்பாங்க. ஸோ இது நல்ல ப்ரெஷரான மேட்ச் தான். இது மேட்சில் ரொம்ப க்ரூஷலாக போயிட்டுருக்கு. இப்போது இந்த ஓவர் தான் டிசைட் பண்ணோம் செமிஃபைனலோட ஃபஸ்ட்டு செமிஃபைனலோட மேட்ச்சு. ஸோ ஃபஸ்ட் பால் டாட்டுங்க. பட் சிங்கிள். ஷார்ட்லேயே அடிச்சு ஒரு சிங்கிள் ஏறி இருக்காரு. டிகேக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காரு. பார்ப்போம் டிகே என்ன பண்ணுறாருன்ட்டு. நெக்ஸ்ட் பால் மிஸ்ஸுங்க. பர்ஃபெக்ட் டெலிவரி பவுலர்கிட்ட இருந்து.
பேட்ஸ்மேனோட ப்ரெஷர் கண்ணில் தெரியுது. ஸோ பிரேமோட நெக்ஸ்ட் டெலிவரி பாயிண்டில் ஒரு சிங்கிள் மட்டுமே. ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுறாங்க மைக் செட் டீமு. ஸோ இந்த ஓவரில் ஒரு பவுண்டரி கூட இன்னும் வரல. அது பிளாக் ஷிப் டீமுக்கு பயங்கர ப்ரெஷரு. ஸோ நெக்ஸ்ட் பால் திருப்பி அடிக்க ஒரு முயற்சி, பட் மிஸ் இட்டு தான் பவுண்ட்ரி போயிருக்குங்க. இங்கே ஃபீல்டரெல்லாம் தடுக்கவே முடியல. அவர் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணார், பட் பவுண்ட்ரி. இது ரொம்ப முக்கியம் பிளாக் ஷிப்புக்கு, ஏன்னா பவுண்ட்ரியே வராமல் இருந்தது இந்த ஓவரில். இப்போ ஒரு 4 போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பால் பிரேம் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஷாட்டு, பட் நல்ல ஃபீல்டிங்கும் கூட. 2 ரன் மட்டுமே, 4 போனதில் 2 ரன் மட்டும் தான் போயிருக்கு. ஸோ இது நல்ல சேவ் ஃபீல்டர் கிட்ட இருந்து. பிரேமோட லாஸ்ட் பால் இது, டாட் பாலுங்க. ஒயிட் பால் பேட்ஸ்மேன் அப்பீல் பண்ணுறாரு, பட் ஒயிட் கொடுக்கல, டாட் பால் மட்டுமே. கடைசி பால் பயங்கர ப்ரெஷரு, பட் டாட் போட்டிருக்காங்க. ஒரு நல்ல சைனு மைக் செட் டீம் கிட்ட இருந்து. ஸோ ஃபஸ்ட்டு செமிஃபைனலோட செகண்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் மைக் செட் டீம் கிட்ட இருந்து. இப்போ டேனி பாய் தான் பவுல் பண்ண போகிறார் லாஸ்ட் ஓவரை. ஸோ 6 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். இது கண்டிப்பாக சாத்தியம்தான். ஸோ டேனியோட ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டு, சிங்கிள் மட்டுமே. ஃபீல்டர்ஸ் எல்லாமே பின்னாடி வச்சுட்டாங்க லாஸ்ட் ஓவர்ன்றதுனால. 5 பாலுக்கு 11 ரன் அடிக்கணும். கண்டிப்பாக இது அவங்களால முடியும் பிளாக் ஷிப்பால், அதான் அவங்களும் நினைப்பாங்க. ஒரே ஷாட்டு, டோட்டல் மேட்சும் இங்கே ஓவர் ஆகிடும். ஜெயிக்கிறவங்க ஃபைனல் போவாங்க. செம்ம ப்ரெஷரான கேம் இது. ஃபைனல் ஓவரோட செகண்ட் பால் இது டேனி சைட்லேருந்து. நல்ல பாலுங்க, நின்று அடிச்சிருந்தாலே நல்லா டைம் பண்ணியிருக்கலாம் அந்த பாலை. பட் பேட்ஸ்மேன் வித்தியாசமாக ட்ரை பண்ணுற முறையில் பாலை விட்டுருக்காரு. இங்கே ஒரு டாட் பால், ப்ரெஷர் அகெயின்ஸ்ட் பிளாக் ஷீப். இப்போ ரன் அவங்க சைட்லேருந்து ரொம்ப ப்ரெஷர் ஏற்றிக்கிறாங்க. 4 பாலுக்கு 11 ரன் அடிக்கணும். 5 பாலுக்கு 11 ரன்ன்ற இடத்துல 4 பாலுக்கு 11 ரன்ன்ற இது வந்து போச்சு. 5 பாலுக்கு 11 ரன் இந்த இடத்துல 4 பாலுக்கு 11 ரன். ஸோ டேனி கிட்ட இருந்து நெக்ஸ்ட் பால் விக்கெட்டுங்க, ஸ்டெம்பில் கொடுத்துருக்காரு கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆன் த ஸ்ட்ரைக் நவீன் பிளாக் ஷிப் டீம்ல இருந்து. அவரால் எதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கணும். டேனியோட நெக்ஸ்ட் பால் இந்த இடத்துல தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சா, கேட்சுக்கு போயிருக்கு. ஸோ பேக் டு பேக் விக்கெட்ஸ். 2 பந்துக்கு 11 ரன். என்ன நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் அவர்கள் அந்த பவுண்டரி லைன்ல ஒரு அருமையான ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காரு. நல்லா நின்று பிடிச்சாரியா, அருமையா நின்று அழகோட. கொஞ்சம் விட்டுருந்தாலும் அது 6 தான், அது பவுண்டரி கூட இல்லை. கொஞ்சம் விட்டுருந்தாலும் 6 போற பால். நின்று அழகா லாபகமா பிடிச்சாரு. கண்டிப்பா அந்த பவுண்டரி லைன் அவேர்னஸ் அப்படின்றது கரெக்டா இருந்துச்சு. சிறப்பு. இன்னும் 2 பந்துகள் 11 ரன்கள். டஃப் கொடுத்துருக்காங்க பிளாக் ஷீப். ஸ்டில்லுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குண்ணே. ஆமா, நிச்சயமா இருக்கு. டஃப் கொடுத்துருக்காங்க பிளாக் ஷீப். சிரமப்பட்டு இருந்தாங்க மைக் சார். ஸோ புது பேட்ஸ்மேன் பிளாக் ஷீப் டீம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃப்ரஸ்ட்ரேட்டடா தெரியுறாங்க அந்த இடத்துல. 2 பந்துகள் 11 ஓட்டங்கள். ஸோ 2 balls 11 rings. என்ன மாதிரியான ஒரு ஃபீல் செட் இருக்க போது, என்ன மாதிரியான பால், யார் ஜெயிப்பா இந்த மேட்சை? செமிஃபைனல்ஸை வெயிட் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு யார் போவாங்க? மைக் செட் டீம் ஆர் இன்டு த ஃபைனல். ஒரு சிறப்பான கேம் பர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருந்து. செம்ம ப்ரெஷர் இருந்தது, ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன், டஃப் பொசிஷன்ஸில் ஒரு நல்ல பிளேயிங் கொடுத்துருந்தாங்க மைக் செட் டீம்.
ஒரு நல்ல ஸ்கோர் கொடுத்துருந்தாங்க, அது பயங்கரமாக கண்டெய்னுமே பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே ஓவர் கம் பண்ணி மைக் செட் டீம் இப்போ ஃபைனல் வந்திருக்கு. ஸோ ஒரு சரியான கேம் பர்ஃபார்மன்ஸ் மைக் செட் டீம் கிட்ட இருந்து. பிளாக் ஷிப்மே நல்ல எஃபர்ட் கொடுத்தாங்க. ஆனால் இந்த நைட் அவங்களோட நைட்டு இல்லை, இது மைக் செட் டீமோட நைட்டுன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபைனல் போயிருக்காங்க. ஸோ லீக் ஸ்டேஜில் ஆரம்பித்த ஜேர்னி இப்போ ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கு மைக் செட் டீமுக்கு. ஒரு சூப்பரான செமிஃபைனல் 1 இப்போ தான் முடிஞ்சது. ஸோ அடுத்த மேட்ச் பார்க்க நீங்களுமே ரெடியாக இருங்க, நானும் ரெடியாக இருக்கேன். ஸோ களை கட்ட போது நெக்ஸ்ட் மேட்ச் வெயிட் பண்ணுங்க.